கடகம். மன அழுத்தம் அது எப்பயுமே கடகத்துக்கு பார்த்துக்கணும். அந்த மன அழுத்தம் வர்றதுக்கு எது பிரச்சனைனா வயிறு, வயிற்றில் உள்ள உறுப்பு, கழிவுப்பாதை, இந்த டாய்லெட்டு, மோஷன் பயங்கர கவனமாக பார்த்துக்கும். கான்ஸ்டிபேஷன் அதிகமாக இருக்கும், பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள் அதிகமாக இருக்கும், பீரியட்ஸ் ட்ரபிள் அதிகமாக இருக்கும். ஆனால் என்ன, ரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த அந்யோன்யம் எல்லாம் மாறிடும். பழைய கடன்களை செட்டில் செய்வீங்க, புது கடன் வாங்கிடுவீங்க, வட்டி கம்மியாக கொடுப்பாங்க, உங்களை தேடி கொடுப்பாங்க. சிபிலில் உங்கள் பிரச்சனை இருந்தாலும் உங்களை தேடி ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும். யாராவது ஒரு மேனேஜர் ஹெல்ப் பண்ணுவார், நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு. மனபயம் போக்கணும், நிம்மதியாக தூங்கணும், மெடிடேஷன் கற்றுக்கணும். கன்னியா ராசிக்காரர்கள் சந்திரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய ராசி, ஜெயிச்சிருவீங்க. மெடிடேஷன் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த உலகம்லாம் உங்களுக்கு சூ தான், அந்தளவு அனுகூலம். பெற்றோர் பெரியோர் கடகராசிக்காரங்க தான் கண்டிப்பாக பசுமாடுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வேலைக்கிழமை சாப்பாடு கொடுத்துடணும். கொடுக்க 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 வேலைக்கிழமை ஏதாவது ஒன்று பசுமாடுக்கு கொடுங்க. நான் வெளிநாட்டில் இருக்கேன், இருந்துட்டு போ, இங்கே யாரையாவது இருக்க மாட்டாங்க, உனக்கு ஒருத்தர் கூட ஃப்ரெண்ட் இல்லை, அப்புறம் என்ன பிறப்பது? ஒருத்தர் சொந்தக்காரன் இல்லை, ஒரு ஃப்ரெண்டு இல்லைன்னா வாழ்க்கை என்ன இருக்குது? அப்போ எங்கேயோ நீ தப்பு பண்ணுறன்னு தானே அர்த்தம். நம்மளை சுற்றி ஒரு 10 பேராவது இருக்கணும்ல. ஸோ கடகத்துக்கு ரொம்ப நல்லதெல்லாம் நடக்கும். நல்லது எது நடக்கும்? பழைய கடன் செட்டில் ஆகும். திடீர்னு ஒரு நாள் போயிட்டு டே கேர் சர்ஜரி பண்ணிட்டு வந்துடுவீங்க. ரொம்ப நாளாக வயிறில், பைல்ஸில் ஏதாவது தொந்தரவு இருக்கும், காலில் தொந்தரவு இருக்கும், ஷோல்டரில் தொந்தரவு இருக்கும், திடீர்னு மூக்கு கோணையாக இருக்குன்னுவீங்க, அதுக்கெல்லாம் போய் பண்ணிருவீங்க. திடீர்னு முடி வழுக்கையாக இருக்குதுன்னு நல்ல டக்குன்னு போயிட்டு எல்லாத்தையும் சிஸ்டம் பண்ணி ஜம்முன்னு வந்துடுவீங்க. ஹீரோ மாதிரி வந்துடு. யாருக்கும் ஊருக்கெல்லாம் பார்க்காதீங்க. தொழில் மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். மேலே இருக்கவங்க உங்களை இப்படி போக விட மாட்டேன், அப்படி போக விட, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்க. பெரிய கௌரவம் ஏற்படும். புது பொறுப்புகளுக்கு வருவீங்க, ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் என்ன, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம். அதிகமான ட்ராவல் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். அதில் வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு சம்பந்தம், வெளிநாடு, கடல் இருக்கக்கூடிய ஊருக்கு அந்த சைடில் சொத்துக்கத்தெல்லாம் கிடைக்கும். கடல், நிலம், நீர், ஏரி, குளம், ஒரு சின்ன குட்டையாவது இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இது வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். விவசாய சொத்தெல்லாம் வாங்குவீங்க. பெரிய முதலீடெல்லாம் நல்லா செய்வீங்க. ஸ்டார்ட் அப் அதிலெல்லாம் நல்ல பணம் வரக்கூடிய ராசிக்காரங்க யார்? நீங்கள் தான் என் கடகம். உங்களுக்கே டவுட்டாக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? காலஸ்திரி, திருப்பாம்பரம். காலஸ்திரி ரெகுலராக போகக்கூடிய கடகராசிக்காரங்களாம் இந்த வருஷம் இல்லை, எந்த வருஷமும் ஜெயத்தில் இருப்பாங்க. சும்மா போங்க, அடிக்கடிக்கு போயிட்டு பரிகார பூஜையெல்லாம் பண்ணாதீங்க. சாமியை பார்த்துட்டு ஒரு ஐ லவ் யூ சொல்லிட்டு வாங்க, வேறு லெவலுக்கு ஹெல்ப் கிடைக்கும். சும்மா சாமியை போயிட்டு அங்கே ரொம்ப ஓவராக பூஜை பண்ணி 1 மணி நேரம் சாமிக்கு முன்னாடி நின்று பின்னாடி இருக்கவங்களாம் திட்டி அந்த சாபெல்லாம் வாங்காதீங்க. 2 நிமிஷம் சாமியை பார்த்துட்டு ஓடிடுது போதும். கொடிமரத்தில் நின்று உங்கள் பிரார்த்தனையை சொல்லுங்கள். கொடிமரம் தான் முக்கியம். ஓகேவா?